ஸோ காய்ஸ் ஃபைனலி நம்ம வந்து ஒரு தீவுக்குலேருந்து வெளியே வந்து ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துடுவாங்க. இதுதாங்க அந்த ஃபேமஸான ஒரு தோமையார் சர்ச்சு. ஸோ காய்ஸ் எங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே தோமையார் கோயில் போகிறாங்க. நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட ஃபேமஸ் சர்ச்சு அப்படின்ட்டு. ஸோ வந்து எங்கள் பாருங்கள் எங்கள் ஊரே வந்து கிளம்புதுங்க. ஸோ 2 வண்டியில் போகிறாங்க. ஸோ நம்ம ஆட்கள் எல்லாருமே தெரிஞ்ச பசங்க, ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரிலேட்டிவ். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து கோயில் தாங்க போகிறோம். அந்த கோயில் வந்து சொல்லப்போனால் ஒரு 7 கடல் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம போகிறதே வந்து ஃபைபரில் தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். இதுதான் க்ரௌடு, எல்லாருமே நினைக்கிறாங்க. ஹாய் ப்ரோ, பஸ்லேருந்து வரோம். என்ன பாருங்க, இவர் தாங்க எங்கள் ஊரில் குண்டுவினி. இவர் பேர் அழகான பேரா? வெனிஷ் நட்டாரே, அழகாக இருக்கானே. நானே க்ளவுஸ் போடல, நீ க்ளவுஸ்லாம் போட்டிருக்கா? ஆ போட்டு வரணுமா? ஆல் ரைடர் மாதிரி இருக்கியாப்பா. இவனை அடிக்கடி எல்லாம் வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பியா. அண்ட் இந்த சைடு ஸோ இதுதாங்க எங்களோட சர்ச்சு. காட்டுறேன் பாருங்க. இதுதான் எங்களோட சர்ச்சு. நான் நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ எங்கள் ஊரே வந்து எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ 2 வண்டியில் போகிறாங்க. ஸோ இது ஒரு வண்டி, அப்புறம் முன்னாடி ஒரு வண்டி இருக்குது. ஸோ நிறையாவே வந்து க்ரௌடு போவாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். அந்த சர்ச்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். சரிங்க, நம்மளுமே வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க, நம்மளும் வந்து பின்னாடி போயிட்டுருக்கோம். இதோ பாருங்கள், நம்மளை ஏமாற்றி லாஸ்ட்டாக ஒரு ஜீவன் பின்னாடி வந்துட்டுருக்கேங்க. ஸோ அந்த கோயிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 7 கடலை தாண்டி தாங்க அந்த கோயிலுக்குள்ளே போனோம். ஸோ நாங்களுமே வந்து வருஷம் எங்கள் கோயிலேருந்து எல்லாருமே போவாங்க. ஸோ நம்ம போய் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கிட்ட மேலே ஆகிட்டு. ஸோ இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் கோயிலை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடல் வந்து குட்டியாக இருக்குங்க, அப்புறம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அப்புறம் போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து தண்ணி நிறையா வந்திருக்கு அப்படிங்கிறதால நம்ம வந்து ஃபைபரில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே அங்கே போன பிறகு தான் தெரியும். ஸோ இதுதான் எங்கள் ஊர் பெரிய தாளை ரோடுங்க. வண்டி சவுண்டு தாங்க பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நமக்கு முன்னாடி கிளம்புன வண்டி பைக் எல்லாமே போயிட்டு நம்ம வந்து பின்தொடர்ந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஸ்பெஷல்னு பெருசாக ஒன்றும் தெரியல எனக்கும். ஸோ எல்லாருமே வந்து வருஷம் போகிறாங்க, அப்படி தான் நானுமே போயிட்டுருக்கேன். ஸோ அது வந்து நல்லா இருக்குங்க, ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ எனக்குமே வந்து ட்ராவல் விளாக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்போ வரோம் அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலமே வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிடலாங்க. இதுதாங்க பெரிய தாளை. சரிங்க, வாங்க வண்டியை பிடிப்போம். நம்மளும் டைம் ஆகிட்டுங்க. நானுமே வந்து அந்த சர்ச், நான் இவ்வளோ பேசினேன், அந்த சர்ச் எங்கே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்க. அந்த சர்ச்சு வந்து புன்னக்காயல் அப்படின்னு ஒரு இடத்துல தாங்க இருக்குது, ஆத்தூர் தாண்டி இருக்குது. ஸோ நானுமே வந்து இந்த விலாகை வந்து புன்னக்காயல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. அந்த 7 இயர்ஸுக்கு முன்னாடி நாங்களாம் வந்து நடந்து தான் போனோம். அந்த 7 கடல்லையுமே வந்து நடந்து தான் போனோம். ஆனால் இப்போ வந்து எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ வந்து மேபி போட்டில் தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுமே வந்து புன்னகாயல் வந்தாச்சு. ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து கடல் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி எல்லாமே வந்து கடல் தாங்க, அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த கடலில் தாங்க போக போகிறோம். இப்போ டிப்ரெஷனாக போயிட்டுருக்கான் ஒருத்தன். ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதுக்கு ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு பாருங்கள், அதுக்கு பின்னாடி நம்ம போக போகிறோங்க இந்த கடல் வழியாக. ஸோ அதுதான் அந்த சர்ச்சு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறோம் பாருங்கள். எல்லாருமே வந்து போட்டில் ஏற தொடங்கிட்டாங்க. ஸோ நம்ம ஊர் ஆட்களுமே பாருங்கள், இருட்டாக இருக்குது அந்த சைடில். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஊர் ஆட்கள் கேமராமேனாக. ஸோ நம்ம வந்து போட்டில் போகும்போது இந்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வந்து போட்டில் ஏறிட்டாங்க, இப்போ தான் போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே வந்து போக காட்டுறேன். ரொம்பவே ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் பாருங்கள், நம்ம ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஹாய் போட ஒரு ஹாய் போட. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப மும்முரமாயிட்டாங்க. ஜென்ரேட்டர் ரோட போகுதுங்க.
ஸ்பாட்டில் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், சீரியஸாகவே வந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய பேர் போகிறாங்க. நம்ம ப்ரோ பயங்கரமாக வண்டி ஓட்டிட்டு அந்த சர்ச்சில் போய் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கு. எல்லாருமே வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. இதுதாங்க அட்வென்ச்சர் ரைடு. அட்வென்ச்சர் இன்னுமே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கீங்க. சூப்பராக இருக்குது காய்ஸ். தெரியல, இதில் ரொம்ப லாங்கில் இருக்குது. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறோம். நம்ம போட்டு வந்து கீழே வந்து தர தட்டிட்டுங்க. டிரைவர் வந்து தப்பாக வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஆளுக்கு எல்லாருமே வந்து இறங்கி தள்ள சொல்லியிருக்காங்க, தள்ளிட்டுருக்காங்க. தள்ளுறதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து காமெடியாக இருக்குது. ஸோ நம்மளும் தள்ளலான்னு பார்த்தா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கும். ஸோ நம்ம போல் பசங்க தான் போட்டு தள்ளிட்டுருக்காங்க கைஸ். வண்டி வந்து தரம் தட்டிட்டு, ஸோ அதனால் வந்து வண்டி மூவ் பண்ணலை. நம்ம வந்து நடு காட்டில் நின்ன மாதிரி நம்ம வந்து கடலில் நிற்கிறோம் கைஸ். ஸோ காய்ஸ், ஃபைனலி நம்ம வந்து ஒரு தீவுக்குலேருந்து வெளியே வந்து ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துடுவாங்க. இதுதாங்க அந்த ஃபேமஸான ஒரு தோமையார் சர்ச்சு. இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ அது வந்து இன்னுமே வந்து சூப்பராகவே இருக்குங்க. எனக்குமே வந்து இது வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து அண்ட் வந்து இன்னுமே வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வெடி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 2 பேர் ஓய் ஓய் ஓயின்னு கத்திட்டாங்க. ஏதோ எங்கேயா போகிறீங்க, எப்போ பார்த்தாலும் சோவாரிட்டி அலையிறது. ஆமாம், அந்த ஆளு வாங்கயா. அந்த சர்ச்சுக்கும் மேலே உள்ள மேகத்துக்கும் அப்படியே வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் ஒரு டைம் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நானுமே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போவேன். ஸோ உள்ளே போகிற வீடியோ உள்ளே எப்படி இருக்குது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இது தாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயில் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் இருக்காதுங்க, சிம்பிளாக தான் இருக்கும் கோயில். அது வந்து தொமையாக இருங்க, ஆனால் வந்து சின்னதாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு கைஸ். ஸோ என்ன ப்ரேயர் பண்ணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எல்லாருமே வந்து ஒரு டைம் பாருங்கள், வந்து நிறையா ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் கைஸ். ஸோ நானுமே இந்த சர்ச்சுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகிட்டுங்க. ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன சிற்பம் எல்லாமே இருக்கும் இந்த சர்ச்சில். அண்ட் இங்கே பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். யாருனாலுமே வந்து ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதுதாங்க கோயிலோட லென்த்து, சைஸ் எல்லாமே. ஸோ நல்லாயிருக்குங்க.
ஈவினிங் ஆகிட்டு. ஸோ அந்த சன்செட் எல்லாமே பாருங்கள் இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பீச் தான், இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கடல் தாங்க இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு தீவுக்குள்ளே இருந்த மாதிரி தான் ஆக்சுவலி இப்போ வரைக்கும் இருக்கும். அண்ட் பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்லேயுமே வந்து கடல் இருக்குது. நான் இப்போ அங்கே தான் போகிறேன், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயும் கடல் தாங்க இருக்குது. நான் அந்த சைட்லேயும் போய் இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம அப்போ தான் வந்தோம், அதனால் அந்த டைம் மதியம் வந்து காட்ட முடியல. ஈவினிங் டைம் வந்து இன்னுமே வந்து நல்லா பெட்டராக இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சன்செட் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானுமே வந்து கடல் பக்கத்தில் போயிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து இந்த சைடு வந்துட்டோங்க, பீச் ஓரம். இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து கடல் தாங்க. வியூ பாருங்கள் கைஸ் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் சன்செட் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பேக் சைடு போகிறோம். பேக் சைடில் போயிட்டு உங்களுக்கு நான் அங்கேயும் வந்து காட்டுறேன். நீங்களே வந்து வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஷாக்கிங் ஆவீங்க. அந்தளவுக்கு வந்து இடம் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் தீவுக்குள்ளே இருந்த மாதிரி தாங்க இருக்குது. நான் அகைன் அதே தான் சொல்லுவேன். ஸோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ யாராவது ஃபீலிங் அலோன்லலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம வாரது வந்து எல்லாமே வந்து போட்டில் தாங்க வரணும். போட்டில் வந்தால் மட்டும்தான் உள்ளே விட முடியும். ஸோ நடந்து முந்திலாம் நாங்கள் நடந்து தான் வந்தோம். ஆனால் இப்போ வந்து நடந்துலாம் வர முடியலங்க. ஸோ ஆழம் இருக்கும், குழி இருக்கும், உள்ளே போயிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுமே வந்து என்றைக்குமே வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே சொல்கிறது வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டுங்க. நம்ம வந்து சேஃப்டியாக மட்டும் தான் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து அப்படி போட்டில் வர்றது தாங்க பெஸ்ட்டு. ஸோ பேக்கில் பாருங்கள் ஐஸ், பேக்லேயுமே வந்து கார்டு இருக்குது பாருங்கள். அண்ட் அகெயின் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து தண்ணி தாங்க. அந்த சைடும் தண்ணி தான், இந்த சைடும் தண்ணி தான் வரும். நான் இப்போ வந்து இதோட எல்லா வீடியோ எடுத்துலேயும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் கைஸ், இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போயிட்டு நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது யாருன்னு பாருங்கள், ஜப்பானீஸ்காரங்க. பார்க்க அப்படி தான் இருப்பான், ஆளு ஜப்பானீஸ்காரன் மாதிரி. அப்படி தானே பேச மாட்டேங்க, ஷேக்க பண்ணிகிட்டு இருக்கான் பையன் கஷ்டப்பட்டு போராடி. ஆமாம் அப்படி தாங்க இருக்கான். கொடுக்குறாங்க எங்கே பார்த்தாலும் பள்ளமாக தாங்க இருக்குது. மண்ணே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து சவாதி, ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம். அண்ட் அந்த சைடு பாருங்கள் அதோ பீச் வந்துட்டு பாருங்கள் அடுத்து. ஸோ நம்ம வந்து கடலை சுற்றி ஒரே கடல் மட்டும்தாங்க இருக்குது. ஐயோ சாரிங்க, கோயிலை சுற்றி கடல் மட்டும் தாங்க இருக்குது. மாற்றி சொல்லிட்டேன் ஒரு ஃப்ளோவில். ஸோ ஃபுல்லாகவே வந்து கடல் தாங்க. அண்ட் இங்கே பாருங்கள் கைஸ், ஃபைனலி இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி தாங்க லாஸ்ட் வரைக்கும். ஸோ யாருமே இப்படி ஒரு ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது என்ன திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும்? தூத்துக்குடி மாவட்டமா? தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயில் அப்படின்ட்டு வாங்க, வந்துட்டு தோமையார் சர்ச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே வந்து இங்கே தான் கொண்டு விடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒன் டே விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகும். ஸோ நானுமே இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்ருங்க. சாப்பிடலாம் வீடியோ எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க கைஸ். பாய்.